ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆரம்பிச்சேன். ஃப்ரீ பீரியட்னா பக்கத்துல வந்து உட்காந்துருவா, பேச ஆரம்பிப்போம். ஹோம்ஒர்க் வந்து எனக்கு கொஞ்சம் அடிக்கடி எழுதி கொடுப்பா. இதெல்லாம் ஒருவேளை அவளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கனால தான் இது நடக்குதோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் போய் ஒரு நாள் சொல்ல வரைக்கும் போயிட்டேன். அப்ப வந்து அவ என்கிட்ட வந்து சொல்றா, எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. சரி அவளே சொல்லிடுவா போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்றா. நீ ஊட்டி விட்டுருக்க, மடியில படுக்க வச்சிருக்க, இந்த ட்ரெஸ் போடு அந்த ட்ரெஸ் போடுன்னு சொல்லியிருக்க. என் போன் வாங்கி நீயே உன் கான்டாக்ட் நல்லா சேவ் பண்ணிருக்க. மூஞ்சி சார் மூஞ்சி, சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடணும் போல தோணும். அப்ப இதெல்லாம் லவ் இல்லையா அப்படின்னு கேட்டா, கிஷோர் எனக்கு ஒண்ணு பிடிக்கும், எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஆனா அது நான் லவ்வா பாக்கல அப்படின்ட்டாங்க. அப்படியா சொன்ன? ஆமா. நம்ம கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டோரி போடுவாங்க சார். ஸ்டோரி போடுறப்ப நம்மள மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்மள தவிர எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. கொடுத்தது கிஃப்ட் நானு, என்ன மட்டும் டேக் பண்ணலன்னா அது லவ் தானே அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாரையும் டேக் பண்ற பொண்ணு நம்மள மட்டும் சொல்லலையேங்கறப்ப லவ் நினைச்சீங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இந்த பொண்ணு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சு. அதை கேட்டதுக்கு இந்த மாதிரி ஒன்ன டேக் பண்ணா நீ தான் வாங்கி கொடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அப்புறம் லவ் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? லவ் பண்றவங்க நினைச்சிருவாங்கிறதுக்காக தான் டேகே பண்ணல, அதனால தான் பண்ணல. லவ் பண்றதுனால தான் அந்த பொண்ணு டேக் பண்ணல நம்ம நினைச்சிட்டோம். பாத்தீங்களா, கவுளி கூட அடிக்குது. எனக்கு அப்பதான் பிரேக்கப் ஆயிட்டு நான் உட்காந்து செம்மையா அழுதுட்டு இருக்கேன். அவன் மூஞ்ச பாரு, உன் மூஞ்ச பாரு, இவனுக்கெல்லாம உன்னை விட்டு போயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப கேர் காட்டினா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதுக்கப்புறம் அவ பண்ற ஒரு விஷயங்களும் பார்க்க இது லவ் தானா ஜெசி, இது லவ் தானா, இது லவ் தானே ஜெசி நினைக்கிற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு வந்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்கிட்ட தான் ஷேர் பண்ணணும்னு தோணுது, வேற யார்ட்டையும் ஷேர் பண்ண தோணல. உன்கிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, செக்யூரா இருக்கு உன்கிட்ட அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவா. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம் கடைசியில ஒரு நாள் எப்படியோ சரி இதை இப்படியே போனா வேற யாராச்சும் வந்து பந்தியில உட்காந்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பழப்பா? நான் லவ் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்படி லவ் பண்ணாலும் உன்ன லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா. ஓ, லவ் பண்ணவும் மாட்டேன், பண்ணாலும் ஒன்ன பண்ண மாட்டேன். சாம்பார் ஆப் எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம விடுவோமா? திருப்பி பேசி அவளை ஓகே பண்ணி பேசிட்டா இருக்கீங்க? இல்ல, அது பிரேக்கப் ஆயிருச்சு. இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற. என்னது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒன்ஸ் இன் இயர் ஒரு லவ் பண்ணி ஒரு பிரேக்கப் ஆகி மீண்டு மறுபடி அது ஒரு மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சோ? இவனுக்கு உண்மையிலேயே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? ஒரு பொண்ணு எல்லாம் இவங்க சொன்ன எல்லாமே பண்ணாங்க சார். ஒரு கட்டத்தில் அவங்களே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, உனக்கு எதை தோணுது நினைக்கிறேன் நீயே சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு டைம் வேணும், டிசைட் பண்ணலாம், பேசலாம், அது வரைக்கும் உன்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு. அது இடையிலேயே வந்து நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. பெரிய பிரச்சனையாகி சரி என்ன லவ் பண்றியா இல்லையா அப்படின்னா இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப லவ் யூ சொன்னது லவ் யூ ஆஸ் a ஃப்ரெண்டா சொன்னேன் அப்படின்னு. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? லவ் யூ டூ எப்படி ஃப்ரெண்டா சொல்ல முடியும்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். எனக்குமே புரியல தம்பி. லவ் யூ டூ வரைக்கும் போயாச்சு, ஆனா லவ் இல்ல. ஓஹோ, நான் போய் சொன்னா அந்த பாண்டு பிரேக் ஆயிருமோன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சும்மா இல்லாம போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டாங்க, இதற்கு இது பதில் இல்லையே, இந்த மாதிரி அவன் வந்து லவ் பண்றான், உன் மேல நிறைய ஃபீலிங்ஸ் வச்சிருக்கான், நீ அவன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம்? இந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸா ஃபீல் ஆகி நல்ல இதா இருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல, உன்ன அந்த அளவுக்கு நான் பாத்துப்பனா அப்படிங்கிற மாதிரி தெரியலன்ட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோலி முடிச்சு. ரிஜெக்ஷன்ல பல மோடு இருக்கு தம்பி. ரிஜெக்ஷன்ல சாரி நோ முடியாது அப்புறம் பார்க்கலாம், உனக்குன்னு அவ்வளவு பொருத்தமானவ இல்ல, உனக்கு இன்னை விட நல்ல பெட்டரான பொண்ணு கிடைப்பா, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. டைரக்ட் ரிஜெக்ஷன் பண்ணியிருந்தா பரவாயில்ல சார். நீங்க தான் நேர்ல சொல்லல, நாங்க மட்டும் இப்படி நேரா சொல்றது. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கல, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காதல் மாதிரி தான் இருக்கு. ரைட்டா? ஏன் லவ் இல்லாதுன்னு சொல்லணும், அப்பதான் புரியும். சபாஷ், சரியான போட். அவங்க வந்து மடியில படுத்துக்கோ சொன்னதோ ஊட்டி விட்டதோ அந்த டைம்ல ஷீ வாஸ் இன்ட்ரெஸ்டட். ஒரு ஃப்ரீக் அவுட் வரும், லைக் லவ்ன்றது சும்மா இல்ல, இட்ஸ் அ கமிட்மெண்ட். அப்படிதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி வரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ இல்ல நோ இட்ஸ் நாட் லவ் அப்படின்னு ஒரு பிரேக் போடுவாங்க. என்ன கொடுமை சரவணன். ஆனா சிலருக்கு அது சொல்ல தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தேன், பட் இது லவ் தானான்னு எனக்கு தெரியல, இல்ல இது எனக்கு ஃப்ரெண்டா தான் தெரியுது. ஓ, நீ அப்படி வரியா? இப்போ என்னை ஸ்டார்டிங்ல நல்லா கேர் பண்ணிட்டு ஊட்டி விட்டு மடியில படுக்க வச்சு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இது லவ் இல்லன்னு போனா அப்ப நான் என் ஃபீலிங்ஸ் எங்க சார் இடம் இருக்கு? டெல் மீ
இங்க உட்காந்துருக்கனா அங்க இருந்து வந்து ஊட்டி விட்டா அப்ப நான் என்ன நினைப்பேன், இத்தனை 11 பேர் இருக்கும், அவங்க மட்டும் எனக்கு தனியா வந்து இல்ல நீ சாப்பிட்டு மாட்டி விட்டுட்டா அப்ப நான் அளவா தானே பாப்பேன். கரெக்ட். இப்போ இதுங்க சொன்ன முக்காவாசி பேர்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்கூல் காலேஜ் எல்லா பொண்ணுமே அந்த டைம்ல மெச்சூர்டா யோசிக்க மாட்டாங்க, ஈவன் தோ மென். அப்படியா? அப்படித்தான். இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா வேலை செய்யும் இடத்துல வர காதல் மட்டும் தான் சரியான காதலா? அப்படியும் சொல்ல முடியாது சார். அப்ப எங்கதான் சரியான காதல் வரும்? சூப்பரா. பாப்போம், ஒர்க் ஆச்சுன்னா பார்க்கலாம், நம்ம வேணாம்னா வேணாம்னு சொல்லிடுவோங்கிற மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்க. அந்த பையன் இதெல்லாம் பண்ற பொண்ணு நான் லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்ல இருக்கான். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. இப்போ உங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டேட்மெண்ட்டா நீங்க சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த பையனுக்கு வந்து அது ஏமாற்றம்ல. ஆபீஸ்ல அவ்வளவு பேர் இருந்தாலும் என்ன மட்டும் கரெக்டா அந்த டைம் மட்டும் கூட்டிட்டு போவான். எனக்கு ஒரு ஆபீஸ் பிளேஸ்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்ப்பா, நான் எப்ப கூப்பிட்டாலும் அவன் வருவான் அப்படிங்கறவன நான் ஃபோன் பண்ணுவேன். நான் வந்து லவ் பண்றவனா தான் கூப்பிடணும்னு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா நியாயமா இருக்கணும். மத்த பசங்க இந்த அளவுக்கு நான் பழகினா உடனே என்ன திருப்பி வந்து வேற மாதிரி பாக்குறாங்க, நீ ஒருத்தன் தான்ப்பா என்ன தப்பா பாக்கல அப்படிங்கிற கம்ஃபர்ட்டா கூட இருக்கலாம். ஆனா என்ன யாரு கூடயும் பேசாதே பாத்துக்குது, யாருடையும் பேசாத, எந்த மட்டும் தான் பேசணும், எங்கூட தான் நீ டீ பிரேக் வரணும், எங்கூட தான் லஞ்சுக்கு வரணும், எங்கூட தான் போகணும். உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றதுக்காக இட்ஸ் நாட் தட் லவ். இல்ல இப்ப சாப்பாடுலாம் கொண்டு வரத அவர் காதலின் சமைக்க எடுத்துக்க வேண்டியது இல்ல. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. பொதுவாவே நம்ம அம்மாக்களோ நம்ம பெரியம்மா பெரியச்சி யாரா இருந்தாலுமே லேடிஸ் அன்னைக்கு அவ அது பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டா நான் இன்னைக்கு அதை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னுவாங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. 1 day 2 days பரவாயில்ல சார், 4 months வருது சார். இவனுக்கு லவ் போச்சுங்கிற கவலையா சோறு போச்சுங்கிற கவலையான்னு எனக்கு தெரியல. பார்த்து சமைச்சு ஒருத்தருக்கு எடுத்துட்டு போனா பெரும்பாலும் நம்ம யாருக்கு அதை செய்வோம் சார்? ஒரு ஃப்ரெண்டா நினைக்கிறவங்களா இருந்தா செய்ய மாட்டோமா? நம்ம செய்ய மாட்டோம். சாம்பார் அப்ப எனக்கு அப்ப என்னன்னா இது வழக்கத்திற்கு மாறான ஒன்று நினைக்க இருக்கிறப்ப அந்த பையன் அது காதல்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சமைச்சு தர்றது, காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது, ரொம்ப கேர் பண்றது, இது எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்போட சிக்னல். அப்ப லவ்வோட சிக்னல் எதுன்னு சொல்லுங்க. டைம் கேட்டாங்க, அந்த டைம் போயிட்டு இருக்கப்பயே நான் லவ் யூ சொன்னா லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கொடுத்தது அது லவ் சிக்னல் தான். சரி, அதுக்கப்புறம் இவர் ஸ்ட்ரெயிட்டா டைரக்டா நான் வந்து உன்னை லவ் பண்றேன்னு அவங்க சொல்லும் போது ஷி அகைன் ரீதிங்க் பண்ணிருக்காங்க. என்ன பண்றது, உங்க கூட லாங் டேர்மா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த திங்கிங் ப்ராசஸ்ல அவங்க யோசிச்ச போது ஷி டிடன்ட் வாண்ட் டு கமிட் டு யூ. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்க சேஃப்டியை பார்த்தா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவனும் ஒருத்தர் கால நீங்க கேடு கிட்ட போன விட்டு போக முடியாதுல. இவங்களுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு முழிப்புதுக்குறாங்க ஐயா. நோ வலிமையானது தானே. அப்போ ஒரு பெண்ணோட ஐ லவ் யூங்கிற வார்த்தை வலிமை இல்லாததா? நான் ஐ லவ் யூன்னு சொன்னேன், ஐ லவ் யூ டூ சொன்னீங்க, அப்ப நீங்க என்ன காதலிச்சீங்க தானே. எங்க மக்கள் பாவம் சார். லவ் யூன்ற வார்த்தை ஒன்னு புடிச்சுக்கிட்டாங்க சார். லவ் யூன்னு சொல்றதுனால மட்டும்தான் லவ்னு நம்ம சொல்லவே முடியாது இல்ல சார். யாரா இவனுங்க, எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? இப்ப லவ் யூ வந்து இப்ப காமனா யூஸ் பண்ற வார்த்தை தானே. அது காமன் ஜோன்ல வந்துடுச்சு சார். இப்போ அந்த டேர்ம் லவ்ன்ற அதோட நம்ம கனெக்ட் பண்ணி ஷோரா லவ் யூ சொன்னா நம்ம எடுத்துக்கவே முடியாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண இது ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நான் ஒரு கேள்விதான் சார், கடைசியா நான் ஃப்ரெண்டா நான் லவ்வர் என்ன லவ் பண்ணாங்களா இல்லையா? கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிருக்கு, அதுக்கப்புறம் அது யோசிச்சு பாக்குறப்ப செட் ஆகல, உங்களை ஹர்ட் பண்ணாம எப்படி அதுல இருந்து விலகுறதுன்னு தெரியாம நான் உன ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அவ்வளவு. அதேதான்